நமஸ்தே ராஷ்டிர பாஷா கொஷின் பேப்பரில் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வருது இல்லையா டிரான்ஸ்லேஷனில் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் டோட்டலாக 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மார்னே வாலே சே ஜிலானே வாலே ஹமேஷா படா ஹை. அதாவது உயிரை கொல்பனை விட காப்பாற்றுவன் உயர்ந்தவன். சேவர் இஸ் த சுப்பீரியர் டு த கில்லர் அப்படின்னு சொல்ல. மார்னே வாலின்னு கொல்றதை விட காப்பாற்றுறது உயர்ந்தவன் சொல்கிறாங்க. யஹ मानी हुई बात है कि अच्छाई की अपेक्षा बुराई का अनुकरण लोग आसानी से करते हैं. நல்லதை காட்டிலும் தீயதை மக்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். எகு மானி உயி பாத்கனா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அச்சாயி நல்லதை விட, அபேஷா புராயினா கெட்டதை அனுகார் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, லோக் ஈஸியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் த பீப்புள் ஃபாலோ த பேட் திங்ஸ் ஈஸியர் தென் குட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஒரு வாட்டி வாசிச்சுட்டா போதும், உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்லேயே எழுதிடலாம். जिसका मन सत्य का मंदिर है उसका आचरण भी पवित्र होता है. எவனுடைய மனது உண்மையில் கோவிலாக இருக்கிறதோ அவனுடைய நடத்தை தூய்மையானதாக இருக்கும். He whose hottest temple is truth, his character too remains good. அவருடைய கேரக்டர் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, குட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது रेगिस्तान की यात्रा के लिए उपयोगी होने कारण ऊंट का रेगिस्तानी जहाज कहते हैं. பாலைவனத்தில் பயணம், ரேகிஸ்தான்னா பாலைவனம், பாலைவனத்தில் பயணம் செய்ய உபயோகமாக இருப்பதால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. கேமல் இஸ் கால்டு த ஷிப் டு டெசர்ட் ஆஸ் த யூஸ்ஃபுல் ஆஃப் ட்ராவல் இன் த டெசர்ட். सबर का दूध निकलने के लिए रबर का दूध निकलने के लिए रबर के पेड़ ताने में एक छोटा सा छेद कर दिया जाता है. ரப்பர் உருவாக்கப்படுவதற்கு தேவைப்படும் பாலை எடுப்பதற்காக ரப்பர் மரத்தின் தண்டு பகுதியை ஒரு சிறு ஓட்டை போடப்படுகிறது. A small hole is made around the rubber tree so gets latex அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டெக்ஸ்னா ரப்பரில் அந்த தூத்துடைய ரப்பர் தூத் இந்த பாலை தான் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6th ஒன்று. பஹாட் பதலோம் கே ரோக்கர் பானி பர்சாத்தே ஹே. பஹாட்னா மலை. மவுண்டன்ஸ் ஸ்டாப் த கிளவுட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் தெம் த ட்ரைன். மலைகள் மேகங்களை தடுத்து மழை பொய்விக்கின்றன. பஹாட் பாதலோம் கோ ரோக்கர் பானி பர்சாத்தே ஹெய்ம். அடுத்தது 7th ஒன். पहाड़ी कौवों को रूप रेखा कद आदि में मौदानिक कौवों से काफ़ी फर्क दिखाई पड़ता है. மலை காகங்கள் உருவ அமைப்பிலும் உயரத்திலும் நில காகங்களிடமிருந்து அதிகமாக வேறுபடுகின்றன. பஹாடி கவ்வா அப்படின்னா மலை காகங்கள், ரூப் ரேகா அதோடைய வடிவத்தில், கத் ஆதி மேம் வடிவத்துலேயும் உயரத்துலையும் அது மைதானி கவ்வா அப்படின்னா நிலக்காகம். நம்ம வீட்டில் இருக்கலையே அந்த நிலக்காகத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There is a big difference in the appearance and the size between the crows of the mountain and crows of the plains. அடுத்தது 8th one. दुनिया की सींचों के पीछे दौड़ने से मन की शक्ति जाती रहती है. உலகத்து பொருட்களை அடைவதற்காக அவற்றின் முன்னே ஓடுவதால் மன அமைதி கெட்டு போகிறது. துனியாகை சீஞ்சோம் உலக பொருட்களுக்கு, பீச்சே தௌத்தே பின்னால் ஓடுவதனால மனதின் அமைதி என்ன பண்ணுது, ஜாத்தி ரத்தி ஹே. பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லாஸ்ட் பிகாஸ் த ஹேவிங் த डिजायर फॉर द मटेरियल. அடுத்தது हैदर अली ने अपने सैनिकों को यूरोपिक ढंग से सैनिक शिक्षा देने की பிரான்சிசியோம் கோ நியுக்த் கியா. ஹைதர் அலி தமது போர் வீரர்களை ஐரோப்பிய முறையில் போர் பயிற்சி அளிப்பதற்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களை நியமித்தார். ஹைதர் அலி appointed French men to the train his soldiers in the European war methods. हैदर अली ने अपने सैनिकों को यूरोप ढंग से सैनिक शिक्षा देने के लिए फ्रांसिसियों को नियुक्त किया. नियुक्तना अपॉइंटमेंट. அடுத்தது आरावली राइड और विल्वर राइड जिन्हें हवाई जहाज के आवश्यक किया वे एक साइकिल की दुकानों में नौकर थे. அதாவது ஆரவல்லி ரைடு और வில்வர்ட் ரைட், அதாவது கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஆர்வலி ரைடு வில்வர்ட் ரைடு விமானத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்க.
அவங்க 2 பேரும் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ஆர்பிலி ரைடும் வில்பர் ரைடும் ஒரு சைக்கிள் கடையில் வேலையாட்களாக இருந்தனர். ஆர்பிலி ரைட் and வில்லர் ரைட் who invented aeroplanes were worked in the cycle shop. आर्बली राइडों विल्बर्ट राइडों जिन्हें हवाई जहाज के अभिषेक किया वे एक साइकिल की दुकान में नौकर थे. हवाई जहाज के आकाश में से उतरने और जमीन से उठने के लिए बड़े खुली मैदान की आवश्यकता है. ஆகாய விமானம் ஆகாயத்திலிருந்து இறங்குவதற்கு தரையிலிருந்து பறப்பதற்கும் பெரிய திறந்த வழி தேவைப்படுகிறது. A big open land is needed to the aeroplane to the land from the sky and to take off from the land. அடுத்தது समुद्र की तरह से करीब 2000 फुट ऊंचे होने के कारण मैसूर की अब जवा निरोग और आनंदप्रद है. The climate of the Mysore is healthy and pleasant at its height of the 2000 feet of the sea level. கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 2000 அடி உயரத்தில் இருப்பதனால மைசூர் தட்பவெப்ப ஆரோக்கியத்திற்கும் துணை புரிவதாக ஆனந்தம் தருவதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது सहारी समितियों के रहने से आम जनता को नियमित दाम पर सभी वस्तुओं मिलती हैं. கூட்டுறவு சங்கங்கள் இருப்பதனால் பொதுமக்கள் அனைத்து பொருட்களும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கிடைக்கின்றன. அதான் ரேஷன் ஷாப் இருக்கு இல்லையா, அதான். பப்ளிக் கெட்ஸ் ஆல் திங்ஸ் த ஃபேர் ப்ரைஸஸ் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸிட்ஸ். சஹாரி சமித்தியோம் கே ரஹனே சே ஆம் ஜனதா, ஆம்னா சாதாரண பீப்புள் வந்து நியமித்துனா நிர்ணயிக்கப்பட்ட அந்த ப்ரைஸில் வந்து சபி வஸ்துவுக்கும் மில்திக்கா நிர்ணயிக்கப்பட்ட அந்த ப்ரைஸில் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ज्योम त्योम पहाड़ पर चढ़ने पाते हैं त्योम त्योम हवा में प्राणा वायु की कमी आती जाती है. நம் மலை ஏறும்போது ஏற ஏற காற்றின் பிராணவாயு குறைந்து கொண்டே போகிறது. எப்பொழுது வந்து ஜோம் ஜோம் பஹாட்கே பர் மலையின் மேலே ஏறும்போது இன்க்ரீஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்முடைய பிராணவாயு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சிஜன் லெவல் என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும் வென் கிளைம் த மவுண்டன். 15th हर भारतीय वासियों का कर्तव्य है कि वह देश की सेवा कर आज़ादी को बनाई रखेगा. தேசத்துக்கு சேவை செய்து சுதந்திரத்தை காத்திருப்பது ஒவ்வொரு இந்தியனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஈச் இண்டியன்ஸ் டியூட்டி டு த ப்ரொடெக்ட் த ஃப்ரீடம் ஆஃப் த சர்விங் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. 16th कोलंबस धैर्यवान और खोज प्रकृति का युवक था. கொலம்பஸ் வந்து ஆராய குணம் கொண்ட தைரியமான இளைஞனாக இருந்தான். தைரியவான் அவர் கோச் பிரவர்த்திகா யுவக்தா. கொலம்பஸ் வந்து ஒரு வாஸ் யங் மேன் டு கரேஜ் அண்ட் டிஸ்கவரிங் த நேச்சர். அடுத்தது समुद्र के द्वारा भारतवर्ष का अनन्य देश के पीछे 2000 वर्ष पहले से व्यापार चल आ रहा है. இந்தியாவுக்கு பிற நாட்டுக்கும் இடையே 2000 வருடங்களாக கடல் வழி வாணிபம் நடந்து வருகிறது. ட்ரேட் வணிபம்னா வியாபாரம்னா ட்ரேட் த்ரோ seaways is going between the India and other countries for more than 2,000 years. அடுத்தது नालंदा और तक्षशिला अपने समय के इतने मशहूर शिक्षण केंद्र थे यहाँ विदेशी यात्री भी आकर पढ़ती हैं. தங்கள் காலத்தில் நாலந்தாவும் தட்சசிலாவும் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து கல்வி கற்கும் அளவுக்கு புகழ்பெற்ற கல்வி நிலையமாக இருந்தது. Universities of Nalanda, Takshashila was very much popular in those days. Even students came from the other countries studies in there அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது शिक्षा के विषय में विद्यार्थी पर किसी भी प्रकार को बोझा या दाब नहीं होना चाहिए. மாணவர்கள் மீது கல்வியின் காரணமாக எந்த வகையான அழுத்தமும் சுமையுமோ இருக்கக்கூடாது. சிக்ஷா கே விஷய் கல்வியின் விஷயத்தில் வந்து வித்தியார்த்தி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிசிபி விச் டைப் வந்து என்ன பண்ண போஜா அப்படின்னா போஜானா சுமை அப்படியும் தவானா அழுத்தம் ப்ரெஷரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல டென்ஷனும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங் த ஸ்டடீஸ். அடுத்தது रविंद्रनाथ टैगोर के श्रेष्ठ साहित्यिक रचना के लिए सन 1913 में नोबल पुरस्कार प्रदान किया गया. ரவீந்திரநாத் தாகூருக்கு 1913 வருடம் வந்து என்னது சிறந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் அவார்டட் நோபல் பிரைஸ் 1913 த பெஸ்ட் லிட்ரஸி ஒர்க்.
लिटरेरी वर्क करीब और भूख दोनों के शाबों ते देश से हटाना चाहिए. கரீபுனா வறுமை, பூக்னா பசி. வறுமை பசி ஆகிய 2 சாபங்கள் வந்து நம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹட்டானா சாஹியே, விரட்ட வேண்டும். அடுத்தது भारतीयों का चरम बौद्धिक विकास के अंग्रेजों के बिना भी संबंध है. भारतीयों आंग्लेयर, भारतीयों को चरम बौद्धिक विकास को अंग्रेजों के बिना संभव है. ஆங்கிலேயர் இல்லாமல் இந்தியர்கள் உயர்ந்த அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஆங்கிலம் இல்லாமல் भारतीयों को चरम बौद्धिक विकास अंग्रेजी के बिना संभव है. इंग्लिश இல்லாமல் கூட என்ன பண்ணுவோம், இந்தியர்களால் உயர்ந்த அறிவை வளர்த்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. यह सोचकर आराम करना बड़ी भूल है कि हमने अपना कर्तव्य पूरा कर लिया है. நாம் நமது கடமையை செய்து முடித்து விட்டோம் என்றால் எண்ணிய ஓய்வெடுப்பது மிகப்பெரிய தவறாகும். நாம் நமது கடமையை செய்து முடித்து விட்டோம் என்று எண்ணி ஓய்வெடுப்பது மிகப்பெரிய தவறாகும். எகு சோச்கர் ஆராம் கர்னா படி பூல் ஹே, இதை திங்க் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுக்க ரொம்ப தப்பு. हमने अपना कर्तव्य पूरा कर लिया, நம்முடைய கடமை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. छात्रों को विद्यार्थी जीवन में पढ़ाई के साथ कोई ना कोई धंधा सीख लेना चाहिए. மாணவர்கள் மாணவ பருவத்திலே படிப்போடு சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். छात्रों को विद्यार्थी जीवन மாணவ லைஃப்பில் पढ़ाई के साथ எஜுகேஷன் கூட कोई धंधा ஏதோ ஒரு எனி காமை வந்து என்ன பண்ணணும், கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. प्रकृति के अनुसार अपने के बादल लेने प्रकृति पर मनुष्य की विजय नहीं है. இயற்கைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வது இயற்கைக்கு வெற்றி கொள்வதாகும். இயற்கையை வந்து வெற்றி கொள்வதாகும். Though modify himself to according to the nature is not a trump of the man upon the nature. இயற்கைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வது இயற்கை வெற்றி கொள்வதாகும் கொள்வலாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வது இயற்கையை வெற்றி கொள்வதாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நஹீம் प्रकृति के अनुसार अपने बदल लेने प्रकृति पर मनुष्य के विजय नहीं है சொல்கிறாங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து 25 இருக்குது. இந்த 25ல் 5 கேட்பாங்க. 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னாவே நீங்கள் அங்கே போய் எழுதிடுவீங்க. சரியா? ஆல் த பெஸ்ட். தன்யவாத்.